ஸோ வணக்கம் மக்களே, ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹண்டர். அதாவது ஹண்டர் 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் புதுசாக ஒரு வேரியன்ட் விட்டுருக்காங்க. அண்ட் அது போக 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரீவியஸாக இருந்த 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வண்டி இருக்கு. ஸோ 5 வண்டியில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, எந்தெந்த டிசைன் வைஸ் நல்லா இருக்கு அண்ட் புதுசாக ஒரு வேரியன்ட் வந்திருக்கு. ஸோ அந்த வேரியன்ட் பற்றி என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே இன்ஜின் தான் வந்து இங்கே ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 349cc அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 20.2 அண்ட் 27ன்றது வந்து இதோட மேக்ஸிமம் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அதே இன்ஜின் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக மிச்சது எல்லாமே சேம் 5 ஸ்பீட் மேனுவல் கீர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் இன்ஜின் ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் பண்ணல, அப்படியே அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் சீட் ஹைட்டு, கிரவுண்ட் கிளியரன்ஸு எல்லாமே சேம் தான். ஆனால் டயர்ஸ், பிரேக்கிங்ஸில் வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பேஸ் வேரியன்ட் இருந்தது, அதாவது ஃபேக்ட்ரி பிளாக்னு. ஃபேக்ட்ரி பிளாக்லேருந்து இப்போது பேஸ் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த கம்ப்ளீட் பிளாக் வேரியன்ட். இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அது என்னன்றதை நான் அப்படியே ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டயர்ஸோட பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொரு டயர்ஸ் பேட்டர்ன்ஸுமே வந்து டிஃபராக இருக்கும். நம்ம டோக்கியோ பிளாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரியான இதில் தான் வந்து இந்த புதுசாக வந்திருக்க 2 கலர்ஸ்லையுமே வந்து இருக்குது. ஆனால் இங்கே நம்மகிட்ட இருக்க மெட்ராஸ் ஐ திங்க் இந்த பகி மாதிரி இருக்கும் இல்லையா, மெட்ராஸ் ரெட்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல எனக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ரெட் அண்ட் பிளாக்ல இருக்க இந்த வேரியண்ட்டோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் பேஸ் ப்ரீமியம் வேரியண்ட் அதோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ டயர் சைஸில் கொஞ்சம் வேரியஸ்ன்றது வந்து எப்படி வருது அப்படி பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்க தட் மீன்ஸ் இப்போ அதர் டாப் எண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 110 செக்ஷன் /70 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 110 70. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா 100/80 ரேஷியோஸில் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பேஸ் ப்ரீமியமில். மிச்ச எல்லாமே வந்து சேம் டயர் சைஸு. அதே இது பின்னாடி வந்தீங்க அப்படின்னா அது வந்து 140 இருக்குன்னா இது வந்து 120 அண்ட் 80. ஸோ பட் எல்லாமே 17 இன்ச்சஸ் தான். ஸோ 17 inch வீல்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் மெயின் இன்னொரு சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபோக் வீல்ஸோட ட்ரம் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அலாய் வீல்ஸோடையே நமக்கு ட்ரம் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நமக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து பேஸ் ப்ரீமியம் வெர்ஷனில் வந்து நமக்கு கிடச்சிருச்சு, அதாவது இந்த பிளாக் வேரியண்ட்டில். மிச்சபடி மற்ற எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டியூவல் டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூவல் டிஸ்க் வித் ஏபிஎஸோட ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்கேயுமே நமக்கு சிங்கிள் ஏபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன விஷயம் வந்து மிஸ் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்பர். ஸோ இந்த ட்ரிப்பர் வந்து எல்லா வண்டியிலுமே இருக்குது, பட் பேஸ் வேரியண்ட்டில் வந்து ட்ரிப்பர் இருக்காது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ட்ரிப்பர், அந்த தட் மீன்ஸ் டர்ன் டு டர்ன் நேவிகேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற இந்த ட்ரிப்பர் இருக்காது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேரியன்ஸில் இருக்கிற மாதிரி அதே செமி டிஸ்பிளே வந்து இங்கேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் டிஜிட்டலும், மேலே வந்து அந்த முள்ளு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஓடோமீட்டரோட ஸ்பீடோமீட்டரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் தான். ஸோ நம்ம 2024 or 2023 இருந்த அதே லைட் செட்டப் இங்கே இதுக்கும் சைஸ் வித்தியாசம் பார்க்கும்போது தெரியுது. ஸோ நமக்கு வந்து இங்கே அடிஷ்னலாக அந்த குட்டி பல்பு, ஸோ பில்லியன் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து ஹாலோஜன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், புது செட்டப்பில் வந்துருக்க அதே எல்இடி லைட்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிரேக்ஸில் சொல்லும் போது பின்னாடி ட்ரம் சொன்னேன் இல்லையா, அது வந்து 153 mm ட்ரம் பிரேக்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரியான ஸ்டாண்டர்டாக 300 mm டிஸ்பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி டிசைன் வைஸில் பார்க்கும்போது ஸோ இது வந்து ஃபிட்டிங்கோட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோக்கியோ பிளாக்கு. ஸோ பிளாக்கை இந்த ஸ்டிக்கரிங்கோட இந்த லைட் காசா ப்ரௌன் கலரோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து மெட்ராஸ் ரெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ மெட்ராஸ் ரெட்டு. ஸோ ரெட்டு வித் இந்த பிளாக் ஸ்ட்ரைப்ஸோட இன்னும் கொஞ்சம் கவர்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலேயே இது பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாகவே க்ளாஸி பிளாக்கோட கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பிளாக்கு. ஸ்டிக்கரிங் மட்டும் இங்கே ராயல் என்ஃபீல்டுன்றது ஒயிட்டையும் அண்டர் 350ன்றது ஒயிட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாடலில் நமக்கு வந்து எல்லோஷ் மேலே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆரஞ்சு இந்த செக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒயிட் மாதிரி. ஸோ இது ஆல்ரெடி வந்து பியர் 650 வந்து வந்த மாடல் கலர்ஸ் தான். ஸோ அதே கலர் காம்பினேஷன் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பட் இதுக்குள்ள ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் தான், மூன் லைட் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து புது கலர்ன்றதுனால டூடுல் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே டூடுல்ஸ். ஸோ டூடுல்ஸோட கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல கேலிகிராஃபி அண்ட் கரண்ட் ஜென்ஸியை வந்து கவர் பண்ணுற மாதிரியான கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த பேஸ் ப்ரீமியம், அதாவது பேஸ்லேயே வந்து ப்ரீமியம் வெர்ஷனாக சொல்கிற இந்த டார்மிக் பிளாக் வந்து இந்த வேரியண்ட்ல இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே கீழே வந்து டைப் சி சார்ஜர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 27 watts சார்ஜர் கிடையாது, இங்கே 5 watts சார்ஜர் தான். ஸோ பேஸ் வேரியண்ட்ன்றதுனால, லோ வேரியண்ட்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி லோ ஸ்பீட் சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சார்ஜிங் போர்ட்டு கூட வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கிறது வந்து யூஸ்ஃபுல் தானா, இல்லை இது
இதுவுமே வந்து ட்ரிப் டேஷர் மாதிரி ஒரு சும்மா நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக ஒரு ஃபீச்சர்ன்றதுக்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ நம்மக்கிட்ட ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மும்பை எல்லோ அண்ட் மூன் ஷூட் ஒயிட் என்ற 2 மாடல் டாப் மாடல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் படி 1,69,000 வந்து வருது. ஸோ ஆன் ரோட் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 lakhsலேருந்து 2,10,000 வரைக்கும் வருது. ஸோ இதுவே வந்து பேஸ் ப்ரீமியமில் இந்த பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா 1,49,000 வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸும் ஆன் ரோட் வரும்போது 1,80,000 வந்து வருது. ஸோ 80 to 88,000 வரைக்கும் ஃபிட்டிங்ஸ் அண்ட் அடிஷனல் வாரண்டி கேரண்டி எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம்னா 1,80,000 கிட்ட வருது. இதுதான் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ இது போக கரண்ட் மாடல்ஸ்க்குமே வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் ரோட் அண்ட் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் ஆன் சிவகாசி. ஸோ இது பேஸ்ட் ஆன் லொகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கவர் பண்ணி நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட், ரைட் சேஃப். பை.